சீட் அலாட் ஆகிடுச்சா? அப்போது இந்த ஆப்ஷனோட மீனிங்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் அண்ட் ஜாயின்னா இப்போ அண்ட் கலர் இருக்கிற சீட்டை நான் ஷோராக ஜாயின் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுவே எனக்கு போதும்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அட்மிஷன் ப்ராசஸில் கண்டினியூ பண்ணிக்கலாம். செகண்ட் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா இப்போ இருக்கிற சீட்டை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்டில் என்னோட ப்ரெஃபரன்ஸில் இருக்கிற பெட்டர் சீட் கிடைச்சா அப்போது அப்டேட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். தேர்ட் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்னா இப்போ இருக்கிற சீட் எனக்கு ஷோராக வேண்டாம், ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸில் கண்டினியூ பண்ணி ஒன்லி ஹையர் ப்ரிஃபரன்ஸுக்கு ட்ரை பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபோர்த் டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்னா எந்த பர்டிகுலர் சீட்டை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நெக்ஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டில் என்னோடய சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றி அகைன் வெயிட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஃபிஃப்த் டிக்ளைன் அண்ட் குவிட்னா எனக்கு இந்த சீட்டே வேண்டாம், நான் டிஎன்ஏ கவுன்சிலிங்லாம் கண்டினியூ பண்ண போகிறதே இல்லை, நான் டோட்டலாக குவிட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா அப்பர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த ஆப்ஷன் சீட் அலாட் ஆகாத பர்சனுக்கு மட்டும் காமிக்கும். ஒருவேளை சீட் கிடைக்கலன்னா அப்பர் மூவ்மெண்ட்டை சீட் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணலாம். ஒருவேளை அப்பயும் கிடைக்கலன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகிடுவீங்க. ஸோ எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாலும் அந்த ஆப்ஷனோட கான்சிக்வன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாக்ட் கவுன்சிலிங் ரூல்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்க்கு அஃபிஷியல் டிஎன்ஏ கவுன்சிலிங் டாக்குமெண்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள். லிங்க்கு கமெண்ட்ஸில் பின் பண்ணுறோம். இன்னும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.